ஸோ ஓகே கைஸ், பார்ட் 2 ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க, ஹில்ஸ் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. வந்து ஃபோன் பண்ணேன், எங்கள் அத்தவன் வந்து எடுக்கலை. ஸோ போயிட்டு வரையில் கூப்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் கைஸ். ஸோ இங்கே பாருங்க, இல்லை பைக்ஸ் அண்ட் கார்ஸ் நிறையா போகுதுங்க. ஐயா வேறு பின்னாடி உட்காந்து மெதுவாக ஓட்டுப்பா பிடிக்கிறானுங்க. போகிறதே மெதுவாக தானே போகிற. 3 hour. ஸோ கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குதுங்க. வியூ பாருங்களேன், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்கு பாருங்க. ரோட்டோட வியூ எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்களேன். என்னமோ சொல்கிறானுங்க, என்னன்னு கேட்போம். என்னப்பா ஜூஸ் வேணுமா? ஸோ குடிக்கலாம். சரி சரி, ஜூஸ் கடை எங்கேயாவது இருந்தால் பார்த்து நிப்பாட்டி குடிச்சிட்டு போகலாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி மலை ரோட்டில் மட்டும் பயங்கர கூட்டமாகவே இருக்குங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ டேமில் தான் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல, போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் எல்லாம் ரோடெல்லாம் மாற்றிட்டாங்க, கட்டி மாடி. இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்களேன் ரோடு. அதுக்கு மேலே ஹில் ஸ்டேஷனு, ஸ்கூலுங்க, லோவர் டி மாவா ஹையர் செகண்டரி ஸ்கூல். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன் ரோடு. பையன் ஜூஸ் கேட்டாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ பெரிய பையன் ஆகி வேலைக்கு போய் அப்புறம் அப்பாவுக்கு ஜூஸ் வாங்கித்தா, சரியா? போலாமா? பிடிச்சிக்கண்ணையா? ஸோ ஓகே கைஸ், ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஆக்சிடென்டெல்லாம் ஆகுதாமாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூடங்க, பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டுக்குள்ளே தான் நினைக்கிறேங்க, அந்த அக்கா சொல்கிறாங்க, ஜூஸ் கடைக்கார அக்கா, ரெண்டு பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி மூளை வந்து தெரிச்சு அப்படியே ஜீப்புக்குள்ளே போய் விழுந்துருச்சாமாங்க. வா, நினச்சாவே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ வண்டியில் போகிறது பிரச்சனை இல்லைங்க, பொறுமையாக போய் பொறுமையாக வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இடையூறாக இருக்காதுங்க. நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக போயிட்டு வந்த மாதிரியும் இருக்குது. எதுக்கு இந்த போட்டியெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. அப்படி போட்டி போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ பாருங்க, நம்ம இங்கே பாருங்க, இந்த மரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்டுக்கு அழகாக இருக்கிறதே இந்த மரம் தாங்க. இந்த மரங்களும் எடுக்கிறாங்க. ரோடெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, ஆனால் அதில் போட்டுட்டு வந்தால் தான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. நம்ம பாட்டுக்கு நீட்டாக போனோங்களா, நீட்டாக பார்த்தோமா, நீட்டாக வந்தோமான்னு இருக்கிறேங்க. நிறைய இடமெல்லாம் இருக்குங்க. பைக் ரைடுன்னு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை குறைச்சிக்குங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு சூனுக்கு வந்து நம்ம போய் சேரணும்னா லேட்டாகி போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. பொறுமையாக போய் பொறுமையாக வாங்க. நேராக போகணுன்னு நினைக்கிறேங்க திருமூர்த்தி மலைக்கு. ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷமாக ஆகி போச்சு இந்த திருமூர்த்தி மலைக்கு வந்துட்டு போய். ஸோ இன்னைக்கு நிறைய மாற்றமெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம போகிற டைமிங்க்கு தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக முடியுமான்னு தெரியலைங்க. ஸோ இங்கே வந்து 5 மணியோட தான் 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போவும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ போய் பார்த்தா தான் தெரியுங்க. பாருங்க ரோடு பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ தென்னந்தோப்பு, மரம், எவ்வளோ நீட் பிளேசஸ் நிறைய இருக்குங்க. பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்களா. அங்கே பாருங்க மழையெல்லாம் அப்படியே பயங்கரமாக வருது பாருங்க. என்னங்க இங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, யானை வருதுங்களாமா, அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்கா.
ஸோ ஒரு வழியாக டேமுக்கு வந்தாச்சுங்க கைஸ். பையன் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். இதோ நம்ம வண்டி அதனே நிற்குது. சரி தெரியுதுங்களா? இவாகுது மேலே இவா கிளாஸ் போட்டுக்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இது ஒன்றும் கீழெல்லாம் வர வேண்டியதில்லை. கண்ணாடி போடுற வெங்காயம். இப்படி திரும்பி நில்லு. அடி இப்படி திரும்பி நில்லுப்பா. ஸோ ஓகே கேஸ், ஒரு வழியாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. திருமூச்சிமலை வீடியோ முடிச்சாச்சு. ஸோ ஓகே கேஸ், நானும் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.